வியட்நாமில் நடைபெற்ற உலகத் தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக சென்று இன்றைக்கு தமிழ்நாடு திரும்பியிருக்கிறேன். பன்னாட்டு தமிழர் நடுவம் மற்றும் வியட்நாம் தமிழ்ச்சங்கம் ஒருங்கிணைத்த இந்த மாநாட்டில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று உரையாற்றினார்கள். அதில் நானும் பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். வியட்நாம் பகுதியில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள் என்பது குறித்த விவரங்களை அதில் பங்கேற்ற தமிழறிஞர்கள் எடுத்துரைத்தார்கள். அந்த பகுதி மைஷன் என்கிற பகுதிக்கு சென்று அங்கே சேதப்படுத்தப்பட்டிருக்கிற சிவன் கோயில் ஆகியவற்றையெல்லாம் நாங்கள் பார்வையிட நேர்ந்தது. இந்த வாய்ப்பு கிடைத்தது. இந்த பயணம் இந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நமது வரலாற்று தளங்களை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கியதாகவும் அமைந்திருந்தது. ஒரு வெற்றிகரமான பயணம் மகிழ்ச்சி அடைகிறது. இந்தி திணிப்பு என்பது ஒரு திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை. இந்தியாவை ஒரே நாடு ஒரே மொழி என்கிற அடிப்படையில் மாற்ற வேண்டும் என்கிற முயற்சி நீண்ட காலமாக நடைபெற்று வருகிறது. இந்தி ஒரு சில மாநிலங்களில்தான் வடக்கே பேசப்படுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்தி தேசிய மொழியாக, ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக மாற வேண்டும் என்பது இந்தி பேசக்கூடியவர்களின் விருப்பமாகவும் செயல் திட்டமாகவும் இருக்கிறது. இந்தியும் ஒரு பிராந்திய மொழிதான். தமிழ், தெலுங்கு போன்ற மொழிகளை பிராந்திய மொழி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்தி ஒரு பிராந்திய மொழி என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார்கள். அந்த மொழியை பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது திணிப்பது அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது, ஜனநாயகத்திற்கும் எதிரானது. மும்மொழி கொள்கை, அதில் இந்தி கட்டாயம் இல்லை என்று தர்மேந்திர பிரதான் இப்போது விளக்கம் சொல்லியிருக்கிறார்.